எம்ஜிஆரை எல்லோரும் வணங்கலாம், ஆனால் யாரும் உரிமை கொண்டாட முடியாது என ஆயிரம் விளக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நம்மிடையே அவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். மேம், இத்தனை நாள் தொகுதி ஃபுல்லாகவே சுற்றி உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒரு தொகுதி, இந்த மக்களோடையே இருந்திருக்கீங்க. தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கு மேம்? கள நிலவரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இப்போது சென்னைக்குன்னு பிரத்யேகமாக திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை அவங்க வெளியிட்டது கிடையாது. இப்போ பிரத்யேகமாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நல்ல ஒரு கேள்வியிலேயே ஒரு பதில் சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. தோல்வி பயம் வந்ததுனால தான் சென்னைக்குன்னு தனியாக தேர்தல் அறிக்கை. இப்போ புதிதாக வந்த கட்சிகள்லாம் உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம்லாம் எம்ஜிஆரோட புகைப்படத்தோட பிரச்சாரம் செய்கிறதா இருக்கட்டும், அவருடைய சிலையோட பிரச்சாரம் செய்கிறதாக இருக்கட்டும், இது நமக்கு களத்தில் பாதிப்பு ஏற்படுத்துமா? அது எப்படி பாதிப்பு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை எல்லாரும் வணங்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எல்லாரும் மாலை போடலாம், அவருடைய சிலைக்கு உருவகிச்சு இதுக்கெல்லாமே. ஆனால் புரட்சித் தலைவரை யாரும் பட்டா போட்டு பண்ணிட முடியாது. ஏன்னா அவர் எங்களுக்கு தான் சொந்தமானவர். புரட்சித் தலைவருடைய சிலையை நாங்கள் வச்சுருக்கிறோம். போகிறவங்க வர்றவங்களாம் எம்ஜிஆர் பார்த்து கும்பிட்டு தான் போகிறாங்க. அது அவங்களுடைய வணங்குகிற முறை, அவர் கொடுக்குற மரியாதை. அதை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது, நாங்கள் குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் தான், அவரால் அடையாளம் காட்டப்பட்ட நாங்கள் தான். இவங்க தான் என்னுடைய தொண்டர்கள்ன்றதை அவர் 1972 அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். அவங்க தான் அவர் பட்டாவோ சொந்தமோ கொண்டாட முடியும். அவங்க வணங்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது அவர் வழியில் நடக்க முடியாது. இளைஞர்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவும் சரி, அண்ணன் எடப்பாடியாரும் சரி, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதே இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறைன்னு ஆரம்பித்து ஒவ்வொரு குக்கிராமங்கள் கூட அந்த உருவாக்கி வச்சாங்க அந்த அமைப்பை. எங்களுடைய தொண்டர்கள்லேயே ஒரு 10% தான் இருப்பாங்க, 90% இளைஞர்கள் தான் இருக்காங்க. 10% தான் முதியவர்கள் இருக்காங்க, 90% இளைஞர்கள் தான் இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திமுகவில். 90%த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், இளைஞர்களுக்கென தனியாக ஒரு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றும், அதே போல் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய களப்பணி என்பது எனக்கு பிரதானமாக நிற்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் எனக்கான அந்த வாய்ப்பை வழங்குவார்கள் என்று ஆயிரம் விளக்கு தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.